வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. ஒரு வழியா பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் தொடங்கிட்டாரு. அது மதுராந்தகத்தில் அவர்கள் நடத்தின அந்த என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிற எடப்பாடி, டிடிவி தினகரன், அன்புமணி, நம்ம ஜிகே வாசன், அப்புறம் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், நயினார் நாகேந்திரன், அவர் பாஜக, அதனால அவர் அண்ணாமலை இப்படின்னு எல்லாருமே அந்த கூடியிருந்தார்கள். அவங்கெல்லாம் அவங்கவுங்க யார் யாருக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் பேசினாங்க. பிரதமரும் பேசினார். இந்த பேச்சினுடைய சாராம்சத்தெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆனால் அந்த பேச்சின் சாராம்சத்தில் ஒளிந்திருக்கிற விஷயங்கள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா, இப்போ மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பிரச்சாரத்தில் என்டிஏ முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என்டிஏ கூட்டணி ஆட்சி. இது அவங்க மாற்றிக்கவே இல்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு பேசி அதைத்தான் அவர் இன்றைய அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் மிக ஸ்ட்ராங்காக மோடி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் ஜெயலலிதா பேரை உச்சரித்த நம்ம மோடி அவர்கள், பிரதமர் மோடி, எந்த இடத்திலும் அதிமுகன்னு பேரை சொல்லவே இல்லை. பேச்சினுடைய தொடக்கத்தில் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். அப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரிசையாக சொன்னார், வணக்கம் சொன்னார், இதெல்லாம் தமிழில் ட்ரை பண்ணார். அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் பேச்சினுடைய சாராம்சத்தில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், அதிமுக தலைமையில் இங்கே அவங்க தலைமையில் தான் பிரதானமான கட்சி அதிமுக. அதிமுக தலைமையில் தான் இந்த பாஜக கூட்டணி இருக்குது இங்கே. ஆனால் அதை அவர் சொல்லவே இல்லை. என்டிஏ கூட்டணின்னு தான் பேசினார். இப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சலசலப்பை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். எப்படின்னா, எந்த இடத்துலையும் அதிமுக பேரை சொல்ல, அப்போ கூட்டணி ஆட்சி தான் அதில் உறுதியாக இருக்காங்க மோடி. இல்லை அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு எடப்பாடி அதே மேடையில் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது அம்பலத்தில் ஏறுமானம் ஏறாது. அவ்வளோதான் அவர் கதை. தெளிவாக எடப்பாடியை பயன்படுத்துகிறது பாஜக என்பது. நன்றி கெட்ட பாஜக, அதிமுக முதுகில் சவாரி பண்ணது பாஜகன்றதை மிக தெளிவாக இந்த கூட்டத்திலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதல் கூட்டம் பிரச்சாரம். இவ்வளோ நாளாக பிஜேபி வந்தாங்க, அமித்ஷா வந்தார், அங்கே போனார், இங்கே அதெல்லாம் இல்லைங்க. 2026 கூட்டத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டமாக கூட்டணி கட்சிகளெல்லாம் மேடை ஏற்றி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தது இதுதான் முதல் கூட்டம். இந்த முதல் கூட்டத்திலேயே எடப்பாடியை நம்ப வைத்து ஏமாற்றி கழுத்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. மோடியினுடைய இந்த நரித்தந்திர புத்தி ஒரு பேச்சில் வெளிப்பட்டுருச்சு. அவர் எந்த இடத்திலும் அதிமுகன்ற ஒரு வார்த்தையை கூட தப்பித்தவரை கூட சொல்லலை. தெரிந்தே போய் சொல்லியிருக்காரு, இது என்டிஏ கூட்டணி ஆட்சிங்க வரப்போகுதுன்னு. அதிமுகன்னு சொன்னாதான் ஓட்டு கிடைக்கும், பிஜேபின்னு சொன்னால் ஓட்டு கிடைக்காது. அது ஏற்கனவே பல முறை அடி வாங்கியிருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு இந்த முறையும் மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அடியை கொடுப்பாங்க. அதுக்கு தான் இவங்க நிறைய தில்லுமுள்ளு வேலைகள் செய்வதற்கு ஒரு பக்கம் எஸ்ஐஆர், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் இவன் இறக்கி விட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இது இடையிலேயே பிரதமர் மோடி பேசும்போது இன்னொரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார். தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போவோம், இங்கே டபுள் என்ஜின் சர்க்கார் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது என்னங்க டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னா, டபுள் என்ஜின் சர்க்கார்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து பயணம் செய்கிற அந்த அரசை தான் டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இவங்க பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் நீங்கள் எடுத்துங்களேன். அவங்களுடைய ஆதரவோடு ஆளுகிற மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, குஜராத், ஊபி, பீகார், மகாராஷ்டிரா, அசாம் இப்படின்னு சில மாநிலங்களை வரிசைப்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா, இதில் பீகாரோட நிலைமை 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பஞ்சம் பழக தமிழ்நாட்டுக்கு வராங்க. குஜராத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க. அதுவும் மோடி அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான். பாக்கியெல்லாம் அன்றாடம் காட்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு திரிகிறான். ஊபி மிக கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சாமியார் போர்வையில் ஒருத்தர் காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. மதவெறி ஆட்சி அங்கே நடக்குது. அங்கேயும் மக்கள் நிம்மதியாக இல்லை. அங்கேயும் டபுள் என்ஜின் சர்க்காரை வச்சு அங்கே பொருளாதாரத்தில் கேவலமாக படு வீக்காக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் மகாராஷ்டிராவோட நிலைமை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்படி பாஜக டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கிற எல்லா இடங்களிலும் டப்பா ஆட்சி தான் நடக்குது.
அங்கே ஒன்றும் வந்து எந்த விதத்திலும் அவர்கள் பொருளாதாரத்தில் வளரவே இல்லை. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு நம்ம கடுமையான மோதல் போக்கு, மாநிலத்தினோட உரிமைகள் கடுமையாக பறிக்கப்படுது, தர வேண்டிய எந்த நிதியும் தரல, இப்படி எல்லா விதத்திலும் முட்டுக்கட்டை பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக போட்டுக்கிட்டே வந்தாலும் தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ரேட், பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு 11.5% உயர்ந்திருக்கு. எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடுமையாக சரிந்திருந்தது, முதலீடுகள் ஈர்க்கப்படலை, இப்போ முதலீடுகள் வருது. இந்த திட்டங்கள் தொடரணும் அப்படின்னா, இந்த நிர்வாகம் தொடர்ந்தால் அந்த திட்டங்கள் தொடரும். இது என்ன நடக்க போகுது, மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றத உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் மோடி அரசாங்கம் இருக்கிற அல்லது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்படுகிற எல்லா இடங்களிலும் மோசமான ஆட்சியும் மக்கள் விரோத ஆட்சியும் மக்களுக்கான ஆட்சியாக நடக்கலை அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. அங்கே எல்லாரும் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறான். அவங்க வந்து பிழைப்பு தேடி மற்ற மாநிலங்களுக்கு ஓடிட்டு இருக்காங்க. சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிற, இப்போ நீங்கள் வந்து ஒரு தெலுங்கானா எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, அது இந்த மாதிரி மாநிலங்களே அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு என்ன வேணும், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அந்த இடங்கள் மிக நேர்த்தியாக இருக்குது. இதில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், தொழில் பாதுகாப்பாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் வேணாம், பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் கூட தமிழ்நாடு மற்ற மாநிலங்களே மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறது. இதையெல்லாம் சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, திமுகவை, அதாவது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவை பிடிக்காதவர்கள். நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போயிட்டு நீங்கள் திமுகவா அதிமுகவான்னு கேட்காம இந்த மாநிலத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் எப்படிங்க இருக்குது, பொது போக்குவரத்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, சுத்தமாக இருக்கா, புதுசாக இருக்கா, தரமானதாக இருக்கா, டப்பா பஸ் ஓடுதா. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் யூபி போனீங்க, இல்லைன்னா குஜராத் போனீங்க, பீகார் போனீங்கன்னா அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். அதில் மக்கள் பயணிக்கிறதே அவ்வளோ ஆபத்தாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லா வாகனங்களும் கூடுமான வரைக்கும் புது வாகனங்கள், ஏசி வாகனங்கள், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது உதாரணம், ஒரே ஒரு உதாரணம். இப்படி மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உருப்படியாக இருக்குது. நான் அதிமுகவை சேர்த்து தான் சொல்கிறேன். அதிமுக, திமுக என்கிற 2 கட்சிகள்லையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஊழல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஊழல் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் வரும்போது மக்களே அவங்கள விரட்டடிச்சிருவாங்க. அது மிக தெளிவாக இருக்கும். இது ஒரு விஷயம் பேசினாரா, பொருளாதாரத்தை வளர்த்தோம். பொருளாதாரத்தை முதல்ல உங்ககிட்ட டபுள் இன்ஜின் சர்க்காரில் இருக்கிற மாநிலங்களில் உருவாக்குங்க. அங்கே அந்த மாநிலங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போங்க. அப்புறம் நீங்கள் இல்லாத இடத்துக்கு வரலாம். அதனால் உங்கள் பொய் பித்தலாட்டத்தெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு அவருடைய பொய் பித்தலாட்டத்தெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க. நாடகம் ஆடாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரிலாம் சீன் போட்டு ஒரு 10 பைசாக்கு தராது. எல்லாம் பூரா அது மோசமான சில்லித்தனமான பேச்சு. அது எடுபடாதீங்க. அது ஒன்று. 2வது அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றங்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். குற்றவாளிகள்லாம் வந்து கட்டுக்குள் இருந்தாங்க. ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள வந்து வெளியில் நடமாட விடாத அளவுக்கு அவங்க அந்த அந்த குற்றங்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே எல்லா இடங்களை விட தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் வந்து கம்மி தான். ஆனால் நீங்கள் மற்ற மாநிலங்கள், நீங்கள் வந்து வட இந்தியாவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே மாநிலங்களில் குற்றங்கள் நடக்கிறத விட கொடுமைகள் அதிகமாக நடக்கும், வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கும். கிராமங்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாம் அந்த ஊர் முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த ஊரில் வந்து நீங்கள் வாழவே முடியாது. அந்த மாதிரியான அடக்குமுறைகள் நிறைந்த மாநிலங்கள் தான் வட மாநிலங்கள். அங்கெல்லாம் இவர் போய் அந்த விஷயங்கள்லாம் பேசவே இல்லை. இவருக்கு தேவை இப்போ தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி, சலசலப்பை ஏற்படுத்தி, மக்கள்கிட்ட பொய்யை சொல்லி, இல்லாத ஒன்று சொல்லி மக்களை திசை திருப்புறதுக்காக அவர் வந்து ஆனால் என்ன சொதப்பல் பேச்சுங்க. அந்த பேச்சு வந்து ஒரு எடுபடவே இல்லை, ஒரு வீரியம் மிக்கதாகவே அந்த பேச்சு இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, மேடையில் உட்கார்ந்த எல்லாரும் பொய்யான தலைவர்களாக இருந்தாங்க. யாரும் உண்மையான ஒரு கூட்டணி இல்லை. அது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த கூட்டணி வந்து மிரட்டல் கூட்டணி. ஒருத்தரையும் மிரட்டி கூட்டணிக்குள்ளே சேர்த்துருக்காங்க. எல்லார் மீதும் வழக்கு இருக்குது. யாரும் வழக்குக்கு வாங்காத ஆள் அங்கே மேடையில் இல்லவே இல்லை. எல்லார் மீதும் வழக்கு இருக்குது. யார் மீது வழக்கு இல்லை? டிடிவி தினகரன் மேலே வழக்கு இல்லையா? அன்புமணி மேலே வழக்கு இல்லையா? எடப்பாடி மேலே வழக்கு இல்லையா? வேலுமணி மேலே வழக்கு இல்லையா? எல்லார் மீதும் வழக்கு இருக்கு. ஸோ இந்த வழக்குகளுக்கு பயந்து நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோன்னு நல்லவர்கள் போது நாடகம் ஆடிட்டு மேடையில் உட்காந்துருந்தாங்க.
இதில் என்னன்னா தெரிந்தே பச்சையாக போய் சொன்னாங்க. எடப்பாடி வந்து பேசும்போது அதிமுக ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு பேசுறாரு. ஆனால் அதிமுக வார்த்தையை மோடி சொல்லலைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இதை தாண்டி வந்து சகோதரர் நம்ம டிடிவி அப்படின்னு பேசுறாரு. ஆனால் பச்சை பொய்யா தெரியலையா. நேற்று வரைக்கும் அவர் வந்து ஒரு 420 இருந்தார். திடீர்னு எப்படி வந்து துரோகியும் 420 எப்படி வந்து உடனே சகோதரராக மாற முடியும்? எப்படி அண்ணனாக மாற முடியும்? என்ன ஒரு பித்தலாட்டமான ஒரு வேலை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி, மிஸ்டர் எடப்பாடி நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு, அதுவும் அவருக்கு நல்லா தெரியுது நம்ம பச்சையாக போய் சொல்கிறோன்னு. அந்த முகபாவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கர்ண கொடூரமாக கேவலமாக இருந்துச்சு எல்லாருடைய முகபாவம். நீங்கள் க்ளோஸ்அப்பில் டிவி போச்சு, சில டிவிகளில் க்ளோஸ்அப் காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. பிரதமர் மோடியினுடைய முகம் அப்படி அஷ்டகோணல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கார், அதுவும் டிடிவி ஒரு சைடு, ஒரு பக்கம் நயினார் ஒரு பக்கம், அன்புமணி இன்னொரு சைடு. கடமைக்கு போய் பயந்து போய் உட்காந்துருப்பாங்கல்ல, நீ வரலன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு உட்காந்தது முகத்திலே தெரிஞ்சுது. அவ்வளோ மோசமான ஒரு விஷயமாக தான் அந்த மதுராந்தக கூட்டம் வந்து இன்றைக்கு ஏதோ நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த கூட்டத்தினால் ஏதாவது செல்வாக்கு வந்து பாஜகவுக்கு ஏற்படுமா அப்படின்னா 0, 10 பைசா கூட பேராது. இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் கூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள். தானாக எதுவும் கூட்டம் வரல, கூட்டி வரப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் வராங்களாம், ட்ரெஸ் அங்கி இங்கெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு அப்படியே வராங்களாம். நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் இஸ்லாமியருக்கு எதிராகவும் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். நீங்கள் எந்த காலத்தில் நல்லவங்களா நடந்திருக்கிறீங்க? மனிதர்களே மனிதர்களாக மதிக்கிறதே கிடையாது பாஜகவை நம்பி போனால் என்ன ஆகும்? மிரட்டி இருப்பான், நீ வரலன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னோடனே பயந்து போய் இந்த கும்பல் ஓடுது. இந்த கூட்டம் வந்து முழுமையாக பல்லை காட்டி விட்டது. பிரதமருக்கு இந்த கூட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருந்தார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வாய்ப்பே இல்லை. இவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரா எடப்பாடி? டிடிவி தினகரன் வந்து பேசும்போது அவருக்கும் தெரியுது பச்சை பொய் நம்ம பேசுறது. அண்ணன் எடப்பாடி எங்களுக்குள்ள சண்டை இருந்தது உண்மைதான், எங்களுக்கு பகை இருந்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா. இந்த பேச்சு வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிற பேச்சு. சந்தர்ப்பவாத கூட்டணியுடைய சந்தர்ப்பவாத நபராக டிடிவி மாறி போயிருக்கார். முதல்ல அவர் வந்து மீடியாக்களை எதிர்கொள்ளும் போது நானே நிறைய முறை அவரை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். ஒரு தைரியமான மனிதர், போல்டான மனிதர். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? ஏன்னா அவரோடு இருந்த எல்லாரும் இப்போ வந்து அமமுக கட்சியை கலைச்சிருவாங்க. முதல்ல கட்சியை கலைக்க போகிறது நம்ம விஜய் கட்சின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அமமுக கலைஞ்சி போச்சு. என்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததோ, எந்த நோக்கத்துக்காக அதிமுக வந்து டிடி வெளியே போனாரோ, மீண்டும் வந்து அவர் திரும்பி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டு பச்சையாக பொய் சொல்லும்போது, அதுவும் வந்து மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்ட்டு. அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஆக மதுராந்தக கூட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய பிளாஸ்ட், அதாவது விஜய் பாணியில் சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்பட்டுரும். தமிழ்நாடு மக்கள் வந்து இதை பார்த்த உடனே, கூட்டணியை பார்த்த உடனே கடகடன்னு எல்லாருக்கும் வந்து அந்த என்டிஏ கூட்டணியை வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு திரைமறைவு வேலை என்னென்னா, திட்டம் என்ன, ஃப்ராடுத்தனம் என்னன்னா, எப்படினாலும் கூட்டணி ஆட்சியை வைத்திடணும், அதன் மூலமாக நம்ம அதிகாரத்தில் இருக்கணும், பாஜக அதிகாரத்தில் இருக்கணும். அதுதான் அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் எல்லாரையும் மேடை ஏற்றினாங்கல்ல, அதில் மிஸ் ஆனது வந்து ஓபிஎஸ், ராமதாஸ், பிரேமலதா 3 பேர் மிஸ்ஸு. ஆனால் இவங்களை கூட்டணியில் சேர்த்துட்ட இவங்களுக்கு சீட்டு எத்தனைன்னு இது வரைக்கும் சொல்லலை, இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரகசியம் காத்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ பேருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு. ஏன்னா இன்னும் கூட விஜய் எப்படியும் வந்துடுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நீங்கள் தான் வரணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூட்டணி முடிவு செய்யப்பட்டாலும் சீட் ஷேரிங்கில் முடிவு ஆகலை. அது இன்னும் விரைவில் அது நடந்துரும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் மதுராந்தக கூட்டம் பாஜக அந்த என்டிஏ கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு, 10 பைசா பிரயோஜனம் இல்லாத கூட்டம். இதில் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்ன டப்பா இன்ஜின் தான் வந்து இருக்குது. உண்மையாகவே அவர்கள் ஆட்சி செய்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் மாநிலங்களில் எந்த விதத்திலும் மக்களுக்கான ஆட்சி நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி மக்கள் விடுவாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். மத்தியில் யார் இருக்கணும், மாநிலத்தில் யார் இருக்கணும், ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க. இந்த முறை மாநில உரிமையை பாதுகாக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க.
அதுதான் மிக நிதர்சனமான உண்மை. பொறுத்திருப்போம். இந்த கூட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாயிருக்கு, அதில் போய் மேடை ஏறினவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அண்ணன் தம்பி என்ன நடக்க போகுது அப்படின்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.